நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான டிசீஸ கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம்ல. அதுல ஒரு டிசீஸ் தான் இந்த பணக்காரங்க டிசீஸ். அதாவது ரிச் மேன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரிச் மேன் டிசீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இத டெக்னிக்கலா கவுட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கவுட் இருக்குல்ல, அதோட பேர் சஜெஸ்ட் பண்ற மாரியே தான். இது அந்த காலத்துல இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. அதாவது இந்த 19th அண்ட் 18th செஞ்சுரில வந்த பணக்காரங்களுக்கு மட்டும் அவங்களோட எல்போஸ்ல ஸ்வெல்லிங்ஸ் நெறைய வந்து, அவங்களால எதுவுமே மூவ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. இந்த டிசீஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்கா பணக்காரங்களுக்கு மட்டும் வந்துச்சுன்னா, அவங்க உடம்புல எக்ஸஸா ஃபார்ம் ஆன யூரியாவால. அது எப்படி அவங்க உடம்புல மட்டும் எக்ஸஸா யூரியா ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் இவங்கலாம் வேலை பார்த்துருக்காங்க. இந்த பணக்காரங்கலாம் நாங்க பணக்காரங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காக அந்த காலகட்டத்துல எந்த வேலையுமே செய்யாம, இந்த சர்வன்ட்ஸ மட்டுமே வச்சு வேலை வாங்கிக்கிட்டு, சும்மாவே இருந்துகிட்டு, நெறைய ஆல்கஹால், நெறைய மீட், அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ரெட் மீட் எடுத்து, அவங்க உடம்புல இருந்த பியூரின் கன்டென்ட்ட அதிகப்படுத்திருக்காங்க. இந்த பியூரின்ஸ்லாம் உடைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யூரிக் ஆசிடா மாறும். அண்ட் இந்த யூரிக் ஆசிட் அவங்க எல்போஸ்லாம் போய் உட்கார்ந்து கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆச்சு. அது அவங்களுக்கு ஸ்வெல்லிங்ஸ குடுத்துச்சு. அண்ட் அவங்களால மூவ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப ஆடக்கூடாதுப்பா.